அண்ணி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா, பாவை எங்க? நீங்க மட்டும்தான் வரீங்க? என்ன நீ சொல்றீங்க? பாவைய நாங்க கூட்டிட்டு வரலையே. வழக்கமா டிரைவர் தானே அவளை கூட்டிட்டு வருவாரு. இல்ல இலி, டிரைவர் ஸ்கூலுக்கு போய் பார்த்தப்போ அவ ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொன்னாங்களா? நானும் நீங்க தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல இருந்து அவ உங்க கூட வரலனா அப்ப பாவை எங்க போயிருப்பா? என்னாச்சு இந்திரா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? பாவைய கூட்டிட்டு வரதுக்காக வழக்கம் போல நம்ம டிரைவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஆனா அங்க பாவை ஆல்ரெடி கிளம்பிட்டதா அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால நான் கூட அயலி தான் பாவைய கூட்டிட்டு வரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் பாவை வீட்டுக்கு வரல. அப்ப அவ யார் கூட போயிருப்பா? யார் அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஆமா, நீங்க ஸ்கூல்ல இருந்து தானே வர்றீங்க. நம்ம வீட்டு குழந்தை அங்கதான் இருக்காளேன்னு கொஞ்சமாவது அவன் மேல கவனம் இருக்க வேணாமா? இவ்வளவு அசால்ட்டா தான் இருப்பீங்களா? அண்ணி இருங்க, நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேக்குறேன். ஐலி மேடம். ஹலோ ஐலி மேடம், சொல்லுங்க. அண்ணே, பாவை ஸ்கூல் முடிஞ்சு கிளம்பிட்டாளா? ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க அப்பா வந்து அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க மேடம். ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஓகே மேடம். என்ன சைலி, என்ன சொன்னாங்க? ஸ்கூல்ல இருந்து செழியன் அண்ணன் தான் பாவைய கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? குழந்தைய கூட்டிட்டு போறதா இருந்தா யார்கிட்டயாவது போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போறான்? தேவையில்லாம நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம்ல இங்க. மாம்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனாரா? அப்படின்னா கண்டிப்பா ஐலியும் என்னையும் வந்து பாத்துருப்பாரு. எங்கேயும் இடிக்குதே.